ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக எச்சரிக்கையான ஒரு ஹெல்த்தியான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஹெல்த்தியான விஷயம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மாதத்துடைய 2ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் கடைசி மாதமான 12வது மாதமான பங்குனியுடைய 19ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது. மிகவும் எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன எச்சரிக்கையான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாளானது வருது. ஆக்சுவலி கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாள் மிகவும் ஆபத்தான நாளாக கருதப்படுது. கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாள் ஏன் ஆபத்தான நாள்னா, அன்றைய நாள் சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும். அந்த கதிர்வீச்சு உடலில் படும்போது ஒரு விதமான ஆபத்து ஏற்படும். அதனால் கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாள் அன்னைக்கு மேக்சிமம் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணும் என்று குறிப்பிடப்படுது. நம்மள நிறைய பேருக்கு தெரியாததுனால நாம் வெளியே போய் மாட்டிக்கிறோம். அந்த மாதிரி மாட்டக்கூடாதுங்கிறதுனால நாளைக்கு கரிநாளுங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒருவேளை வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தால் நீங்கள் மதியம் வெளியே போகக்கூடாது. மதியம் ஒரு 2 மணியில் இருந்து 5 மணி வரைக்கும் வெளியே போகக்கூடாது. அந்த நேரத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த தாக்கம் நம்ம உடலில் படும்போது அது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் உடலில் இருக்கக்கூடிய செல்லை பாதிக்கும். அதனால் தயவு செய்து கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாள் அன்றைக்கி மேக்சிமம் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து நாளை நாள் இன்னும் ஒரு எச்சரிக்கை உணவு விஷயத்தில் நாம் ஃபாலோ பண்ணோம். ஆக்சுவலி பழம் சாப்பிட்றது இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டில் அதிகமாக இருக்குது. ஆனால் பழம் சாப்பிடும்போது எந்த பழத்தையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரேடியாக சாப்பிடக்கூடாது. ஒரு பழம் சாப்பிட்டா அந்த பழத்தோடு சில பழம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுது. ஸோ எந்த பழத்தோடு எதை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த இதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நாளை நாள் எந்த பழத்தோடு எதை சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறனோ அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்கிறத கரெக்டாக நாளை நாள் பார்த்துக்குங்க. சரி வாங்க, என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கு எந்த பழத்தை எதனோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது என்பதை நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அவற்றை தவிர்த்து வந்தீங்கன்னா உடலுக்கு நேரிடக்கூடிய தீங்கை தடுக்கலாம். அது எப்பேற்பட்ட தீங்காக இருந்தாலும் அந்த தீங்கை தடுக்க முடியும். வாங்க, அது என்ன தீங்குங்கிறத பார்க்கலாம். உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களில் பழங்கள் மிகவும் ஆரோக்கியமானது என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆனால் பழங்களுக்குள் ஒரு சிலவற்றோடு சேர்த்து சாப்பிட்டால் அது மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தும் என்பது நம்மள நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஆமாங்க, நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உண்மையாலுமே இந்த மாதிரி பழத்தோடு இந்த பழம் சாப்பிட்டா ஆபத்துங்கிறது இருக்குது. அதை நாம் தெரிஞ்சு கவனமாக இருக்கணும். அதுவும் நாளை நாள் கரிநாளுங்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். பல ஆய்வுகளில் சில பழங்களை வேறு உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்டா அதனால் மிகுந்த ஔசூரியத்தை உணர்வதோடு குழந்தைகளுக்கு அது மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தும் என தெரியப்படுத்தப்படுது. அதாவது ஆபத்து ஏற்படும் என தெரிய வந்திருக்கு. அந்த தெரிய வந்தது தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஆக்சுவலி எந்த பழத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதனோடு சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதை இந்த வீடியோவில் நோட் பண்ணதை கண்டிப்பாக நாளை நாள் தவிர்த்து வாருங்க. உடலுக்கு நேரிடக்கூடிய தீங்கை தடுக்கலாம். அது என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இது காலங்காலமாகவே இருந்துகிட்ருக்கு. நம்மள நிறைய பேருக்கு இது தெரியாமல் கரிநாளில் சாதாரண நாளுன்னு சொல்லி விட்டுடுறோம். ஆனால் இந்த கரிநாளில் தான் நிறைய ஆபத்துக்கள் இருக்குது. அது தெரியாமல் நிறைய பேர் அந்த ஆபத்தை அனுபவித்து பின்னாடி ஏதாவது ஒரு நோய் அந்த நோயினால் அவதிப்பட்டுருக்கோம். இனி அந்த மாதிரி படக்கூடாதுங்கிறதுனால தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த தாள்களை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ தெளிவாக என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுறது முக்கியம் இல்லை, இதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம்.
ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தோடு புட்டிங் வந்து சேர்க்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி வாழைப்பழத்தை நம்ம வெறும் வாயில் சாப்பிட்லாம், இல்லைனா புட்டிங் மட்டும் சாப்பிட்லாம். ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் வயிறு பாரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மனநிலையை நம்மளுக்கே தெரியாமல் மந்தப்படுத்தி உடலில் டாக்சிகன் உற்பத்தியை அதிகரித்து குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடும். எனவே கவனமாக நாளை நாள் இருங்க. ஒன்று வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிடுங்க, இல்லைனா புட்டிங் சாப்பிடுங்க. ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. புட்டிங் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு நிறைய பேர் சாப்பிட்றோம். நிறைய புட்டிங்லாம் செய்து சாப்பிட்றது வந்து கூடவே வாழைப்பழத்தையும் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்போம். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆபத்துங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடாதீங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு மற்றும் கேரட் ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலி இந்த காம்பினேஷன் இருக்கிறதுலே பல நேச்சுரலில் வந்து ரொம்பவே வந்து ஆபத்தை ஏற்படுத்துறது. ஐஸ் கடைகள்லாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், பிரபலமானது இந்த காம்பினேஷன் தான். இந்த இரண்டையும் ஒன்றாக சாப்பிட்டால் அதிகமான அமில சுரப்பு, நெஞ்செரிச்சல், சிறுநீரக அமைப்பு பாதிக்கப்பட்டு தீவிர நோய்க்கு வழிவகுக்கும். ஸோ தயவு செய்து நீங்கள் ஜூஸ் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த காம்பினேஷனில் ஜூஸே வேணான்னு சொல்லுங்கள். ஒன்று ஆரஞ்சு மட்டும் குடித்தா குடிங்க, இல்லைனா கேரட் மட்டும் குடிங்க. இப்போலாம் ஏபிசி மால்ட்டு, அந்த மால்ட்டு, இந்த மால்ட்டுன்னு சொல்லி நிறைய வந்து ஃபேக்கெல்லாம் வந்து இருக்குது. அந்த ஃபேக் தனத்தமான இதை நம்பி குடித்து உங்களோட லைஃப்பை நீங்களே வந்து கெடுத்துக்காதீங்க. ஸோ ஆரஞ்சு மற்றும் கேரட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேர்த்து குடிக்கக்கூடாது. வேணால் ஆரஞ்சு மட்டும் குடிக்கலாம், கேரட் மட்டும் குடிக்கலாம், அதுக்கு உண்டான சத்து கிடைக்கும். ஆனால் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது அது இந்த மாதிரியான உடல் ரீதியான பிரச்சனை ஏற்படுத்தும். ஸோ இந்த தீவிர நோய்களுக்கு வழிவகுக்காமல் இருக்க இதை ரெண்டையும் அவாய்ட் பண்ணுவது நல்லது. அதுக்கப்புறம் நாளை நாள் அன்னாச்சி பழம் மற்றும் பால் இதை ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னாச்சியில் ப்ரோமலைன் இருக்குது. இதே போல் பால் இல்லைனா தயிரோடு வந்து இது நம்ம கலந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடல் முழுமையாக நச்சுக்களாகிவிடும். ஏன்னா பால் தயிர்லேயும் இந்த இது இருக்குது. மேலும் இக்கலவையை குடித்ததுக்கு பின்னாடி நம்மளுக்கே தெரியாமல் குமட்டல், வாய்வு தொல்லை, தலைவலி, வயிற்று வலி, சில நேரங்களில் வயிற்றுப்போக்கு கூட ஏற்படும். ஆகவே தப்பி தவறியும் இக்கலவையை குழந்தைகளுக்கும் சரி நீங்களும் சரி சாப்பிடக்கூடாது, கொடுத்து விடக்கூடாது. இந்த கலவை இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தான கலவை என்று சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கொய்யாப்பழம் மற்றும் வாழைப்பழம். கொய்யா வந்து ஒரு சூப்பரான ஒரு சத்துள்ள பழமாக இருந்தாலும் இதை வாழைப்பழத்தோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. கொய்யாப்பழம் மற்றும் வாழைப்பழத்தை ஒன்றாக சாப்பிட்டால் அதனால் அசிடிசிஸ் மற்றும் வாய்வு உற்பத்தி ஏற்படும். இது வயிற்று உப்பு சத்தோடு குமட்டல் உணர்வையும் தலைவலி மற்றும் வயிற்று வலியும் சந்திக்க நேரிடும். ஸோ அதனால் தயவு செய்து இந்த ரெண்டு காம்பினேஷனையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏதாவது சாப்பிட்றதா இருந்தால் ஒன்று மட்டும் சாப்பிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் ஆரஞ்சு மற்றும் பால். ஆக்சுவலி பால் சேர்த்த செரில் அல்லது ஓட்ஸ் ஐஸ் சாப்பிடும்போது ஆரஞ்சு ஐஸ் குடிக்கக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. அதை வந்து இருக்கிறவங்க உடனே நிறுத்துங்க. ஏனெனில் இப்படி நீங்கள் உட்கொள்ளும் போது ஆரஞ்சு ஓட்ஸில் உள்ள ஸ்ட்ரைச்சைஸ் செரிமானம் அடைய செய்யாமல் தடுத்து செரிமான பிரச்சனையை நம்மளுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உண்டாக்கும். அதனால் பாலோடு ஏதாவது சேர்த்து சாப்பிடும்போது ஜூஸ் குடிக்கிறேன்னு சொல்லி ஆரஞ்செல்லாம் வந்து எடுத்துக்கக்கூடாது. அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தும். அப்புறம் நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் பப்பாளி மற்றும் எலுமிச்சை. ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு எலுமிச்சை நிறைய பேர் எடுத்துக்குவோம். இந்த காம்பினேஷன் நீங்கள் சேர்ந்து எடுத்துக்கும் போது இரத்த சோகையை ஏற்படும். இது ஹீமோக்ளோபின் பிரச்சனையை உண்டாக்கும். எனவே இந்த காம்பினேஷனை முற்றிலும் தவிர்த்து விடுங்க. இந்த காம்பினேஷனை தவிர்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்களுக்கு பெரிய இரத்த பிரச்சனையை ஏற்படுத்தும். ஒன்று நீங்கள் எலுமிச்சைப்பழ ஜூஸ் மட்டும் குடித்தா சரி, இல்லைனா பப்பாளி இது மட்டும் குடித்தா சரி, ரெண்டையும் சேர்த்து குடிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஹெல்த்துக்கு சொல்லப்பட்ட டிப்ஸுகளை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து இதை ஷேர் பண்ணேன். இதை ஷேர் பண்ணதை இது வரைக்கும் இது தெரியாமல் இருந்தவங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதை தெரிஞ்சது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இந்த யூஸ்ஃபுல்லான விஷயம் நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை இப்போ உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப் இல்லைனா ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய இம்பார்ட்டண்டான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.